ஓம் சாந்தி. 23/8/2024 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர விலகிவிடும். கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு போகும் போதும் வரும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்திருக்கிறார்? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏனென்றால் நினைவின் மூலம்தான் ஜன்ம ஜன்மாந்திரத்தின் பாவ சுமைகள் இறங்கும். ரெண்டாவது பாயிண்ட், நினைவின் மூலம்தான் ஆத்மா சதோபிரதானமாகும். மூன்றாவது பாயிண்ட், இப்போதிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருந்தது என்றால் கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும். கடைசி காலத்தை பற்றிதான், கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் வேஷிய பிறவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாவது பாயிண்ட், பாபாவை நினைவு செய்வதின் மூலம் 21 பிறவிகளின் சுகம் கண் முன்னால் வந்துவிடும். தந்தையை போன்ற இனிமையான பொருள் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எனவே பாபாவின் கட்டளை என்னவென்றால், குழந்தைகளே, போகும் போதும் வரும்போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பதாகும். ஓம் சாந்தி. யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? இது ஒரு பாபாவுடன் இருக்கும் அன்பிலும் அன்பான சம்பந்தம். அந்த ஒருவர்தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தந்தை குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிடுறது அப்படின்றார். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, எப்போ பாபா குழந்தைகளை பார்க்கிறாரோ அப்போ குழந்தைகளுடைய பாவங்கள் நீங்கிடுறது அப்படின்றார். அப்படின்னா பாபா குழந்தைகளை பார்க்கும்போது குழந்தைகளும் பாபாவை பார்க்கணும். நம்முடைய பார்வை பாபாவுடைய பார்வையோடு சேரணும். அதுக்கு தான் கனெக்ஷன் அப்படின்னு பேர். பார்வை பார்வையோடு சேர்ந்ததுன்னா பாவங்கள் அழியும். மற்றபடி பாபா நம்மளை பார்க்குறார், ஆனால் நாம் வேற எதையோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே பார்வை சந்திக்காது, அப்போ சக்தி கிடைக்காது, பாவங்கள் அழியாது. துக்கமோ அளவற்றதாக இருக்கிறதல்லவா? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று பாடவும் செய்கிறார்கள். இப்போது பாபா உங்களை உண்மையாக அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கும் தானே? எந்தெந்த குழந்தைகள் மீது பாபாவிற்கு அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தேகம் என்று உணராதீர்கள். யார் நல்ல ரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை போகும் போதும் வரும் போதும் நினைவு செய்கிறார்கள். இதையும் ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் ஜென்ம ஜென்மமாக உங்களுடைய பாவ குடம் நிரம்பி இருக்கிறது. எனவே இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் நீங்கள் பாவாத்மாவில் இருந்து புண்ணியாத்மாவாக ஆகிவிடுவீர்கள். ஷரீரத்திற்கு அடிபடும் போது ஆத்மா துக்கத்தை உணர்கிறது. ஆத்மாதான் நான் நோயாளியாக இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறது. இது துக்க உலகம். நீங்கள் எங்கே சென்றாலும் துக்கமே துக்கம்தான். சுகதாமத்திலோ துக்கம் இருக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. இதில் பாபாவை நினைவு செய்வதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள்.
முயற்சி செய்து மனநிலையை எப்படி உருவாக்க வேண்டுமென்றால், உங்களுக்கு கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறெதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இப்போது நீங்கள் சுகதாமம் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள், பெண் என்று உணராதீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது நாம எந்த உணர்வுல இருக்கிறோமோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும். மற்றவங்களும் நம்மள அதே உணர்வுல பார்ப்பாங்க. அதனால பாபா நமக்கு ட்ரெய்னிங் கொடுக்குறார். பெண் அப்படின்னு நினைக்காதீங்க, உணராதீங்க, ஆத்ம உணர்வுல இருங்க. அப்போ மற்றவங்க உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த தீய எண்ணங்களும் வராது, கெட்ட எண்ணங்களும் வராது. அதாவது சிம்பிள் சைக்காலஜி என்ன அப்படின்னா, நாம நம்முடைய எண்ணங்களை எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ அதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம சரீரத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்முடைய சரீரம் தான் தெரியும். நம்முடைய ட்ரெஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா பார்த்தோன்னே நம்ம ட்ரெஸ் மேல தான் எல்லாருக்கும் கண்ணு போகும். நம்ம ஷூஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை பார்க்குறவங்களுக்கு முதல்ல ஷூ தான் தெரியும். புது ஷூஸா, புது சரியா அப்படின்னு கேட்பாங்க. ஆகையால பாபா உங்களை நீங்க ஆத்மான்னு உணருங்க. அப்போ மற்றவங்களுக்கு உங்களுடைய தேகத்தின் மீது பார்வை போகாது, நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். தேகமோ அழியக்கூடியது, ஆத்மாதான் ஷரீரத்தை விட்டு சென்று விடுகிறது. பிறகு சென்று கர்ப்பத்தில் வேறொரு புதிய ஷரீரத்தை எடுக்கிறது. ஷரீரம் தயாரான உடனே ஆத்மா அதில் பிரவேசமாகிறது. ஆனால் ஆத்மா ராவணனுடைய வசம் இருக்கிறது. விகாரங்களுக்கு வசமாகுவதினால் சிறைக்குள் செல்கிறது. அங்கோ ராவணன் இருப்பதில்லை, எனவே துக்கத்தின் விஷயமே இருக்காது. பாபா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுப்பதில்லை. தாராளமாக இல்லறத்தில் இருங்கள், குழந்தைகளை பராமரியுங்கள், ஆனால் பாபாவை நினைவு மட்டும் செய்யுங்கள் என்று கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் பாபா நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடுவோம் என்று பாடினீர்கள். அப்படி என்றால் அவர் வருகிறார் என்றுதானே அர்த்தம். துக்கதாமத்தின் கடைசி மற்றும் சுகதாமத்தின் ஆரம்பம், இதற்கிடையில்தான் வருவார். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பக்தி மார்க்கத்துல பாடினீங்க, பாபா நீங்க வந்தாலே நாங்க உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுறோம் அப்படின்னு. அப்படின்னா கண்டிப்பா அவர் வருவார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்போ வருவார் அப்படின்றது தெரியாது. அதுக்கு புரிய வச்சிட்டு இருக்கார். துக்கதாமத்தின் கடைசி, சுகதாமத்தின் ஆரம்பத்திற்கு இடையில தான் நானு வருவேன் அப்படின்றார். இப்போது உங்களுடன் யார் இருக்கிறார்? விசித்திர தந்தை, அதாவது சித்திரம் இல்லாத தந்தை. அவர் இது என்னுடைய ஷரீரம் அல்ல, இது உங்களுடைய இந்த தாதாவின் ஷரீரம் என்று சொல்கிறார். இவர் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார். உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசமாகிறேன் என்று கூறுகிறார். எனவே இவரை கௌமுக், அதாவது பசுவாய் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஷாமிலிருந்து சுந்தராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் கிருஷ்ணரையும் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். காமசிதையில் ஏறியதின் அடையாளம் இப்படி காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். அனைவரும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். யார் சதா சுகம் கொடுப்பவரோ அவரை நினைவில் வையுங்கள். இதில் தவறு செய்யாதீர்கள். நினைவு செய்யவில்லை என்றால் தூய்மையாக எப்படி ஆகுவீர்கள்? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கண்கள் மூலம் தீயவைகளை பார்க்க கூடாது. தந்தை என்ன ஞானத்தின் 3வது கண் கொடுத்திருக்கிறாரோ அந்த தூய்மையான கண் மூலமாக பார்க்க வேண்டும். சதோ பிரதானம் ஆகுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், இல்லற விவகாரங்களை பராமரித்து கொண்டே அன்பானவரான பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மனநிலையை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், கடைசி காலத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. வரதானம், தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் மூலம் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதாரமூர்த்தியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய உயர்ந்த உள்ளுணர்வின் மூலம் உலகத்தின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய தூய்மையான பார்வையின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது திருஷ்டியினால் சிருஷ்டி மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உலகம் திருஷ்டியின் மூலமாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், உங்களுடைய தூய்மையான பார்வையின் மூலம்தான் இப்போ உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லது புது உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றார். நம்முடைய திருஷ்டி எவ்வாறோ அது போன்ற சிருஷ்டி உருவாகும் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய உயர்ந்த செயல்களின் மூலம் உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அந்த அளவிற்கு பெரிய பொறுப்பின் கிரீடம் அணிந்தவர் ஆகிறீர்கள். எனவே எதிர்காலத்தில் சிம்ஹாசனம் மற்றும் கிரீடம் கிடைக்கும். ஸ்லோகன், சர்வசக்திவான் தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைய அவ்வியக்த சமிகை, எந்த நேரத்திலாவது ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் பாபாவை துணைவர் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது நான் தனியாக இல்லை, என்னுடன் விசேஷ சக்தி இருக்கிறது என்று அனுபவம் செய்வீர்கள். எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு எவ்வளவு புயல்கள் இருந்தாலும் அது பரிசாக மாறிவிடும். நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைவார். இந்த டைட்டிலின் நினைவின் மூலம் வெற்றியாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.